இதுவரைக்கும் ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுறது ஐடியா அப்படியே ரேண்டமாக பேசுறதா தப்பாக இருந்தா மனுஷங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம்னா சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. மாஸ்க்கு எனக்கு அந்த மாஸ்கோட ஐடியா பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டாங்க அதான் சொன்னார். அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னான், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தா பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார், எப்படி சார்னா இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இருக்கணும், இவன் சொல்கிறதே இவ்வளோ இருக்குது, இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சது ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டர் ஏமாத்துறது அதோட பெரிய அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. உனக்கு அதில் கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போது எல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப்பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லா தாண்ட ரொம்ப ஒயில்டாக யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால வந்து எப்படி எனக்கு நாங்கள் கொஞ்சம் பிக்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது, இது எப்படி சொல்றது தெரியல சார், எனக்கு ஏதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் இப்போ ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அதுக்குள்ள வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறைய இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலையும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக வந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. டேய் இவன் யாரும் நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னாள் வேண்டாத யாராவது சொல்லி. அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும்போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பார்க்காம பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தானே அவங்க சொன்னாங்க. அவன் எல்லாரும் டெய்லி கேச்சு கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல. ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி. பட் என்னன்னா அதோட படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லாவே கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு பாரபட்ச பார்க்காம எல்லாரும் முதலே வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டிஸ்டாக இருக்காரு. இவங்க இப்போ இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணும்னா, ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது, அடி வாங்கினாலும் வாங்கிறது, சட்டை முதுகில் எனக்கு வகுப்பு பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வரைக்கும் மறந்து போட்டு நமக்கு அப்படியே கையாறிடும் அந்த மாதிரி. பட் ஆனால் என்னன்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகும் மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. மேபி இன்னைக்கு எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு முன்னாடியெல்லாம் மாறலாம், பட் அந்த லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணிட்டு இதுலேயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் சார், தாமு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே இதை பண்ணுவீங்கல்ல கிரியேட்டிவாக, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்பியோ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால் இதுக்கு இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படி போயிட்டு இருக்கு. எனவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமாக வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஒரு டீம். தேங்க்யூ ஸோ மச். சார் விஜய் சேதுபதி சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார். அர்ச்சனா, நீங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். நீங்க வழக்கம் போல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. நான் கவின் கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டர்ல இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாம சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்டா இருந்தது. இவங்க கிட்ட மட்டும் மீது எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி பண்ணுங்க, ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசனாக நடிக்கிறாங்க. எனக்கு நல்லா இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணோம், நல்லா உங்களை சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் இல்லை சார், இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேட்பேன். ஹாப்பி ஆகிட்டேன். அது வரைக்கும் சார் மாஸ் படத்தோட பேரு. இப்போ உங்க கையில் ஒரு மாஸ்க் இருக்கு சார். இந்த மாஸ்க் போட்டோன்னே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்று சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் சொல்றேன் சார். என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்? அது ரெண்டுல நீங்க ஒன்று கேட்டால் அவர் ஒன்று பேசிட்டு போயிடுவாரு. அது எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்? ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணுறேன். அஸ் ஹீரோவாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோம்னா பண்ணலாம். அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, ஆனால் ஆக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நாங்கள் நிறைய பேர்கிட்ட பார்க்க கேட்டுருக்கோம், அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு, இவ்வளோ படம் மியூசிக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படம் இப்போ நான் ரீசெண்டாக அமரன்லாம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார் கிட்டேயும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்குறது தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சார். அந்த மாதிரி கேக்குறானே அடுத்து வெற்றிமாறன் சார். அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும். சரி சார், அப்ப எப்படி போயிடலாம் சார்? வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிட்டீங்க. சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு, நான் பாத்துருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுறது கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து சந்தோஷமா இருக்கு. 2 பேருக்கு நேற்று கூட அப்படியே சார் இப்போ நீங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது சார். ஆமாங்க சார், அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்கும்போது வெளியில பார்க்கறது சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படிதான் நினைச்சேன். உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையே ரொம்ப ஜாலியாக தான் பேசிட்டு இருப்பாரு. எப்பவுமே சீரியஸா பேசி வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான். படம் தான் ரொம்ப டெல்லியா இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்றோம். பட் ஆல் அவர் அப்படியே டோட்டலா வேற. And the disadvantage of being வெற்றி சார்? டிஸ்அட்வான்டேஜா? அவர் மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜ் தெரியலையே. இது பதில் சொல்லாம இருக்காங்க. ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இப்போ நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும். நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பா பேசிட்டு இருக்கணும். ஏதோ ஒன்று இல்லை சார். அவரோட அதுதான் டிமாண்ட் வந்து அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போ சொல்கிறேன், இப்போ கவிதை எடுத்துக்கலாம், இப்போ நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். ஹோம்ஒர்க் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுதில்லை.
அவர் வந்து சார் இப்படி திரும்பினா நடிப்பாரு, அப்படி திரும்பினா நார்மலா இருப்பாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் அவருக்கு பார்க்குறேன். நான் மாறினதை பத்தி நான் யோசிச்சேன். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்க கவிதா மாறிட்டீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவிதா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், ரெண்டு சொல்லுங்க அப்போ. இல்ல ஒரு மாதிரி கிளாமரான பையன். அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரா மேம் மாறினா ஆண்ட்ரியா மேம் தான் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் பாடினாங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை ஜெனியூவாக இருக்கு. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரம்னா? ஆமாம் சார். மேடம் ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜ். நான் விக்ரம்னு சொல்லி உள்ள போனாலே டே கால பின்னாடி விடணும். ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சு சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போறது கவினா, வெற்றி சாரா, இதை இவன் கன்ஃபார்ம் அவன் ஓடிடுவான் ஃபர்ஸ்ட். அவன் அந்த அடிக்க வர க்ரௌடோட அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதை யோசிச்சு அதை உஷாரா வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாது சொல்லி சார் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. Super sir. Thank you so much. That's Thank you. Actually, I wanted to have you with us. Thank you.